பார்க்க போகிறோம்? நைட்டு டின்னரு ஒரு விலாக் இருக்கும், ஒரு சிம்பிளாக. சரியா? இல்லைன்னா இன்னைக்கு நைட் சாப்பாடு என்னென்னா சப்பாத்தியும் சன்னா மசாலாவும். சரியா? சன்னா மசாலா. ஆமாம். சன்னானா கொண்டக்கடலை தானே? ஆமாம். இது ஒரு ஏரியாவுக்கு இல்லை, தெரியும். எனக்கு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். அதான் நான் எடுத்துட்டு வெயில் சார் வெக்க தாங்க முடியல. ஆமாம். உறவுகளே, குழந்தைகளுக்கு நல்லா தண்ணி கொடுங்க, ஜூஸ் வாங்கி கொடுங்க. அப்புறம் வந்து ஃப்ரூட்ஸ் நிறைய வாங்கி கொடுங்க. ஜூஸ் வந்து ஃப்ரெஷ் ஜூஸ் வாங்கி கொடுங்க. எவ்வளோ மேக்ஸிமம் வீட்டில் பண்ணலாம் ஃப்ரெஷ் ஜூஸ் நிறைய பண்ணலாம். சொல்கிறேன், பாவம் வீட்டில் வேலையாக இருக்கிறவங்க என்ன செய்ய முடியும்? ஆமாம், வேலைக்கு போயிட்டு வரவங்க. நான் அதை வீடியோ அப்போல்லாம் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கேன். வீட்டில் வெளியில் வந்து பாட்டில் ஜூஸ் வாங்கி கொடுக்கக்கூடாது, ஹெல்த்தி ஃப்ரெஷ் ஜூஸ். மேக்ஸிமம் அந்த மதிய டைம் வெளியில் அலையாதீங்க. ஆமாம், வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஆனால் ஒரு சில இடத்துல மழை பெய்யுது, நம்மளுக்கு தான் மழையை காணும். ஆமாம். அன்றைக்கி நம்ம செண்பகவல்லி அம்மன் கோயில் திருவிழாவுக்கு பெஞ்சதோட சரி, கரெக்ட். அதுக்கப்புறம் பெய்யவே இல்லை. அப்பவும் சரியாக பெய்யல. வெக்க நின்று அடுப்புக்குள்ள நின்று ஒரு வேலை பார்க்க முடியல. சரியான வேர்வை வெக்கையுமா இருக்கு. வெக்க வேற வேர்வை வேர்க்குது. இதுல வெங்காயம் வேற, அது வேற. சார் என்ன செய்ய, குடிச்சிட்டு சாப்பாடு செஞ்சுட்டு சாமி ஏசியை போட்டு சாப்பிட்டும். அதே போல் திருவிழாவுக்கு நிறைய பேர் நான் சொல்லணும்னு நினச்சேன். உறவுகளே, செண்பகவல்லி திருவிழாவுக்கு நிறைய பேர் எங்களை பார்த்துருக்கீங்க. நிறைய சப்ஸ்கிரைபரை நாங்கள் பார்த்த உறவினர்கள், நம்மளுடைய உறவினர்கள் நிறைய பேர் எங்களை பார்த்து விஷ் பண்ணாங்க. நாங்களும் அவங்கள்ட்ட நல்லா பேசினோம். அதாவது எங்களை பார்த்துட்டு நாங்கள் கவனிக்கலை, அவங்கள கூட்டத்தில் வந்து நாங்கள் கவனிக்கலை. அந்த உறவினர்களுக்கு மன்னிப்பு கேட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. கமெண்ட்டில் தெரிஞ்சுது. சாரி, மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நான் உண்மைக்கு நான் கவனிச்சிருந்தா பேசியிருப்பேன். உங்களே மாதிரி நிறைய நம்ம உறவினர்களை நான் பார்த்து சப்ஸ்கிரைபரை பார்த்து நாங்கள் பேசணும். சில 1-2 பேரை எங்களால் கவனிக்கலை. நாங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் கூப்பிட்டுருந்தா கூட நாங்கள் திரும்பி பார்த்துருப்போம். அவங்களுக்கு எங்களுடைய சாரி கேட்டுக்கிறேன் நான், எங்கள் அரங்கன் ஃபேமிலி சார்பாக. இனிமே பொது இடங்கள் எங்கே பார்த்தாலும் சும்மா கூப்பிடுங்க. நத்திங், நாங்கள் நல்லா ரெஸ்பெக்ட் கொடுப்போம். ஒன்றும் பயம் இல்லை. நல்லா என்னை கூப்பிடுங்க. எனக்கு அப்படி கூப்பிடாம போனா தான் வருத்தமாக இருக்கும். இப்போ சன்னா மசாலா ரெடி ஆயிடுச்சு. ரெடி ஆயிடுச்சா? ரெடியாக போகுது. இப்போ தான் தக்காளி வெங்காயம் வதக்குறேன். மசாலா போடணும், என்ன பண்ணணும், எல்லா விஷயம் இந்த சப்பாத்தி போடணும், முடிச்சிடலாம். சரியா? அப்புறம் உறவுகளுக்கு இன்னொரு தகவல் சொல்லணும். என்னென்னா, நீங்கள் என்ன இன்ஸ்டியூட் நடத்துறீங்கன்னு சொல்லி எல்லாம் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க கமெண்ட்ல. நாங்கள் வந்து இன்ஸ்டியூட் வந்து நான் படித்தேன், அந்த இன்ஸ்டியூட்டில் தான் படித்தேன். ஸ்வீட்டி எஜுகேஷனல் ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டியூட்டில் நான் படித்தேன். அந்த இது வந்து இன்ஸ்டாகிராம், கூகுளில் இருக்குது. ஆரி ஒர்க்கு, எம்ப்ராய்டரிங், டெய்லரிங். இப்போ நான் மேக்கப் ஆர்டிஸ்ட் படிச்சுட்டு இருக்கேன். எல்லாமே கோர்ஸ் உங்க சொல்லிக் கொடுக்குறோம், எல்லாம் உண்டு. சரியா? அந்த இன்ஸ்டாகிராமில் போய் நீங்கள் வந்து அந்த லிங்கை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஃபாலோ பண்ணிங்கன்னா யூடியூப் எல்லா டீட்டெயில்ஸும் வரும். சரியா? நான் வந்து அங்கே தான் நான் படித்தேன். அங்கே தான் இப்போ நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நல்லா மேம் நல்லா சொல்லிக் கொடுப்பாங்க. நிறைய இருக்குது அங்கே படிக்கிறதுக்கு. மெஹந்தி, ஏகப்பட்ட ஹிந்தி கிளாஸு, ஸ்போக்கன் ஹிந்தி ஃபுல்லாக. அப்புறம் வந்து ட்ராயிங், எல்லா கிளாஸும் இருக்குது. அதனுடைய விளம்பரங்களை நான் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் அந்த லிங்கை நான் கொடுப்பேன். பார்த்துட்டு யார் யார் சேர விருப்பமோ வந்து சேருங்க. அப்புறம் வந்து இதே மாதிரி பார்த்துட்டே இருக்கேன். என்னுடைய சேனல்லையுமே, நம்ம அரங்கன் ஃபேமிலியிலையுமே இனிமேல் நிறைய மேக்கப் சம்மந்தப்பட்ட நிறைய இது வரும். அப்புறம் வந்து ஆரி ஒர்க்கு, மேக்கப்பு நிறைய வரும். சரியா? தவறாமல் பார்த்துக்கிட்டே இருந்தேன். அதை நான் தனி வீடியோவாக போடுறேன். எல்லாம் முடிச்சுட்டு இப்போ தான் நான் ஸ்டார்டிங், அதாவது ஒரு பாதி அளவு படிச்சிருக்கேன். நான் ஃபுல்லாக முடிச்சுட்டு
அதை சொல்லியே நான் தனி வீடியோ உங்களுக்கு நான் போடுறேன். ஓகே, லிங்கும் கொடுக்கேன், அதை நீங்கள் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. இந்த ட்ரெஸ்ட்டில் நாங்கள் நடத்துகிற ட்ரெஸ்ட்டில் வந்து ஜூலை 21 நாங்கள் ஒரு காம்படிஷன் வச்சுருக்கோம். வேர்ல்டு ரெக்கார்டு, நேஷ்னல் வேர்ல்டு ரெக்கார்டு ஒன்று வச்சுருக்கோம். ஆரி காம்படிஷன் வந்து அதுக்கு வந்து சேர விருப்பம் உள்ளவங்க, காம்படிஷனில் கலந்துக்க விருப்பம் உள்ளவங்க என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு அதனுடைய டீட்டெயில்ஸ்லாம் நான் சொல்கிறேன். என்னென்ன பண்ணணும், என்ன ஃபார்ம் எப்படி ஃபில்அப் பண்ணணும், என்ன எது காம்படிஷன், என்ன சர்டிஃபிகேட், எப்படி சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் நான் வந்து உங்களுக்கு நான் வந்து தனியாக கால் பண்ணி நான் பேசுகிறேன். சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த காம்படிஷன் வந்து உலக அளவில் நடத்துகிறோம் ஜூலை 21. என்னுடைய தனி வீடியோ தான், அதுவும் அடுத்தடுத்து உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். தவறாமல் நம்ம அரங்கன் ஃபேமிலியில் நீங்கள் தவறாமல் பார்த்துக்கிட்டே இருங்க. வந்தாச்சு, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, சாப்பிட போகிறோம். அப்பா வேப்பா வந்தாச்சு. வெயில் சரியான வெயில் இல்லைங்க. ஒரு நாளைக்கு 3 டைம் குடிக்க வேண்டியது. சன்னா மசாலாவும் சப்பாத்தி. வாங்க சாப்பிட வாங்க. இதாக சுட்டி மகள் வெயிட்டிங் சப்பாத்தி சன்னா மசாலா வெயிட்டிங் லிஸ்ட்டில் உட்காந்துருக்காங்க. சாப்பிட வாங்க எல்லாரும். இதே மாதிரி நிறைய ஏதாவது கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது எது குறை இருக்கோ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இதேமாதிரி இன்னும் பல வீடியோ வரும். இன்னும் சுவாரஸ்யமான வீடியோக்கள்லாம் ஷார்ட்ஸ்லாம் நிறைய வர இருக்குது. தவறாமல் பாருங்கள். ஸ்ரீ அரங்கன் ஃபேமிலியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்ரீ அரங்கன் ஃபேமிலிக்கு என்றைக்கு ஆதரவு கொடுங்க, உங்களுடைய ஆதரவு கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மெயினாக. ஓகே, பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.